வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இந்த வராகி அம்மாவை வணங்கி 4இல் 1 தொட்டுவிட்டாய்தானே? நிச்சயமாக உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என நான் சொல்லத்தான் போகிறேன். 1 என்ற எண்ணை தொட்டவர்கள் வாழ்வில் முதலாளாக வருவதற்காகவும் முன்னுக்கு வருவதற்காகவும் முண்டியடித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் எதுவுமே முன்னேற்றத்தை தராமல் வேதனைகளையும் கஷ்டங்களையும் துரோகத்தையும் மட்டுமே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வருந்தாதே என் செல்லமே. எல்லாவற்றிலும் முதலாளாக இருக்க வேண்டும் என நினைக்கிற உன்னை கண்டிப்பாக முன்னேற்றத்தின் பாதையில் நான் கொண்டு வருவேன். கூடிய விரைவில் அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் வரப்போகிறது. 2 என்ற எண்ணை தொட்டவருக்கும் இன்று இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கத்தான் போகிறது. 3 என்ற எண்ணை தொட்டவர்களின் வாழ்க்கையில் மும்மடங்காக முப்பரிமாணத்தோடு வாழ்க்கையை எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழப் போகிறீர்கள். 4 என்ற எண்ணை தொட்டவர்களுக்கு நாலாபுரமும் இருந்து நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் நல்ல விசேஷங்களும் கூட வந்து சேரப்போகிறது. ஒவ்வொரு எண்ணையும் ஒவ்வொரு மனதோடு ஒவ்வொரு எண்ணத்தோடு தொட்ட என் பிள்ளைகளாகிய உங்களுடைய எதிர்காலம் இப்போது நீங்கள் நினைத்ததை விட மிக அழகானதாக சிறப்பானதாக இருக்க போகிறது. நீங்களும் சிரித்தபடியே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என் செல்லமே. எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வராகி தாய் நான் நினைக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கிற நல்ல நல்ல காரியங்களையும் நல்ல தருணங்களையும் பதிவு செய்து வைத்துக்கொண்டு அவ்வப்போது அதை பார்த்து சந்தோஷப்பட தயாராகு. சிக்கல்கள் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கதான் செய்யும். சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் யோசித்து யோசித்து வாழ்வின் நிஜமான நல்ல நிகழ்கால தருணங்களை இழந்து விடாதே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய். வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டு வாழ்வது? கஷ்டப்பட்டு கொண்டே நொந்து போவதா அல்லது சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்வதா என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. இந்த வராகி தாய் என்னை நம்பி வந்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இப்போது இருக்கும் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். என் தரிசனத்தின் மூலமாக உன் வாழ்க்கையின் அழகான தருணங்கள் உருவாகும் என் செல்லமே. ஒரு சாதாரண புழுவாய் இருக்கும்போது அதை வெறுத்து ஒதுக்கும் மனிதர்கள் அந்த புழுவே அழகாய் வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக மாறியதும் அதன் அழகில் மயங்கி அதை பிடிப்பதற்காக பின்னால் ஓடுவார்கள். அதே போலதான் இன்று உன்னை சாதாரணமாக நினைத்து அலட்சியம் செய்யும் மனிதர்கள் நாளை இந்த சமூகத்தில் நீ உயர்ந்து வாழும்போது உன் பின்னால் உதவிக்காக உன்னை தேடி வரக்கூடியவர்களாக மாறுவார்கள். இப்போது இருக்கும் நிலையையும் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை என்பது என் கட்டுக்குள் தான் இருக்கிறது. நீயாகவே உன்னை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சுதந்திரமாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ தயாராகு. ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பாக நீ பயன்படுத்திக்கொள். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் உனக்கானதை நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ மனது வைத்தால் நிச்சயமாக உன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு உன் எண்ணங்களை நீ உயர்வானதாக வைத்துக்கொள். தேவையில்லை என உன்னை யார் நினைத்தாலும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராகு. உன்னை தேவையில்லை என நினைக்கும் மனிதர்களும் உன்னை வேண்டாம் என நினைத்து ஒதுக்கி வைப்பவர்களும் ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல ஆத்மாவை இழக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் உன்னை புரிந்து கொண்டவர்கள் யாரும் உன்னுடைய நல்ல குணத்தை தெரிந்து கொண்டவர்கள் யாரும் ஒருபோதும் உன்னை விட்டு விலக நினைக்க கூட மாட்டார்கள் என் செல்லமே. ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போது உன் மனதில் உதயமானாலும் உடனே அந்த விஷயத்தை செய்துவிடு. ஏனெனில் மறுபடியும் அந்த மனநிலை உனக்கு வருவதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். நல்லது செய்ய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என நினைக்கும் போதே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை அழகானதாக ஆகிவிடும் அல்லவா? இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதற்கும் பயப்படக்கூடாது. நான் உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய போவதில்லை. நீ எப்போது எங்கே என்னை நினைத்தாலும் உனக்கு நிழலாக
உன்னுடனேயே வந்து இருக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். இந்த உலகத்தில் என்னை நம்பக்கூடிய முழு பக்தையாக நீ இருக்கும்போது உன்னை விட்டு வேறு யாரை நோக்கி நான் போகப் போகிறேன்? உனக்கு எப்படி நான் துணையாக இருக்கிறேனோ அதே போல என் மனதிற்கு பிடித்த மிகவும் பிரியமான பிள்ளையாக நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புது அத்தியாயம் துவங்கப் போகிறது. நீ உற்சாகத்தோடு உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக அனுபவித்து ரசித்து வாழும்படி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக நான் ஆக்கப் போகிறேன் என் செல்லமே. இதுவரையிலும் உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும். இனி வரும் நாட்களை முடிந்த வரையில் மகிழ்ச்சியாக வாழ பழகு. யார் உன்னை கீழே தள்ளி வீழ்த்த நினைத்தாலும் நீ தைரியத்தோடு உற்சாகத்தோடு எழுந்து நிற்க பழகு. மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்காக பல நல்ல விஷயங்களை செய்து தர தயாராக இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தடுக்கும் வழிகளை தேடாதே என் செல்லமே. சோதனைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்கவும் யோசிக்காதே. சோதனைகள் முடியும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடந்தே தீரும். அதனால்தான் எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டு தைரியமாக கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் என சொல்கிறேன். உனக்கு துணையாக இந்த வராகி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை காக்கும் தாயாக துணையாக நான் எப்போதும் இருப்பேன். இளமையும் காலமும் இருக்கும் வரையிலும் மனிதர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிவதில்லை. இளமை முடிந்து முதுமை வரத் தொடங்கும் போது காலமெல்லாம் மாறி கஷ்டமெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் வாழ்க்கை என்றால் என்னவென புரிய வரும். ஆனால் வாழ்க்கை இதுதான் என புரிய வரும்போது உனக்கு உதவி செய்வதற்கு உன்னுடைய உடல் வலிமையும் இளமையும் காலமும் இல்லாமல் போய்விடுமேன் செல்லமே. அதனால்தான் ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் இந்த வயதிலேயே இந்த காலத்திலேயே வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாய் அனுபவித்து வாழச் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் ஒருபோதும் நீ தலை குனியாதே. ஐயோ ஏமாந்து போய்விட்டேனே என மனம் நொந்து போகவும் செய்யாதே. உன்னை ஏமாற்றி பிழைக்கும் யாரையும் நான் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன். நீ யாரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என தலை நிமிர்ந்து வாழ பழகு. யார் உன்னை விலக்கி வைத்தாலும் தூரமாக வைத்தாலும் நீ அதே இடத்தில் இருந்து கொள். உன்னை விலக்கி வைப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன் தானே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டுதான் இந்த எண்களை தொடச் சொன்னேன். இதில் எந்த எண்ணை நீ தொட்டாயோ அதற்கேற்ற அளவுக்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவோடு வந்து சேரும். இனிப்பான பல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடைபெறும்படி நான் செய்ய போகிறேன். உன் மன வலியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் சந்தோஷமான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன்.